வா, அதுவும் நாளைக்கே வா. ஐயோ, எனக்கு பயத்திலேயே பாதி பதில் மறந்து போயிடுச்சே. அந்த இடத்துக்குலாம் நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த மாதிரி பயத்தால உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க? நம்ம வாழ்க்கையில சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் தான் நம்ம அதிகமா இழக்கிறோம் இந்த பயத்தினால. பயத்தை விரட்டி முன்னேற்றம் காணுங்கள். இந்த கான்செப்ட்காக இன்னைக்கு நம்ம ஒரு கதை பார்க்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை. அது ஒரு தென்னிந்திய கிராமத்துல ஊருக்கு எல்லை பகுதியில இருக்கும் மலை. அந்த மலையை எல்லாரும் கீழே இருந்துதான் ரசிச்சு பார்ப்பாங்களே தவிர அந்த மலை மேல ஏறி அதுல என்ன இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு விதமான பயம். பல வருடங்களுக்கு முன்னால அந்த கிராமத்துல இருந்த சிலர் அந்த மலைக்கு மேல ஏறி போனாங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அங்க போன யாருமே திரும்பி வரல. இந்த சம்பவம் அந்த ஊர் மக்கள் கிட்ட ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தது. அதனால அவங்க மட்டும் இல்லாம அவங்க தலைமுறையில பிறக்கும் எல்லா பிள்ளைகள் கிட்டையும் சொல்லி வளர்க்குறாங்க. இந்த பயம்தான் அவர்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்தும் கொடுமையான இருட்டும் கூட. அந்த ஊர்ல முனுசாமி என்பவர் ஒரு விவசாயி. அவரோட பையன்தான் ராம். கொஞ்சம் வித்தியாசமான பையன். வழக்கமா ராம் கிட்ட அவங்க அப்பா எல்லா கதையும் சொல்லிதான் வளர்க்குறாரு. ஆனா ராம் தான் கொஞ்சம் வித்தியாசமான பையனாச்சே. எதையும் அவ்வளவு எளிமையா நம்பிட மாட்டான். அது ஏன், எப்படி, என்ன ஆச்சு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டே இருப்பான். அவனோட அப்பா எப்பொழுதெல்லாம் இந்த கதையை சொல்றாரோ அப்பெல்லாம் அதிகமான கேள்வி கேட்பான். ஏன் அந்த மலையில யாரும் ஏறக்கூடாது? அங்க என்ன இருக்கு? யாருமே அந்த மலை மேல ஏறலையா? யாருமே முயற்சி செய்யலையா? எப்படி உங்களுக்கு தெரியும் முடியாதுன்னு? இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்பான். அது எல்லாத்துக்கும் அவனோட அப்பா ஒரே பதில் சட்டுன்னு அவன் கிட்ட சொல்லிடுவாரு. அந்த மலை மேல ஏறக்கூடாதுன்னா ஏறக்கூடாது, இதுக்கு மேல இது பற்றி நீ கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. இந்த பயமான சூழலுக்கு நடுவுல அவனோட குறிக்கோள் எப்படியாச்சும் அந்த மலை மேல ஏறணும்னு தான் இருந்துச்சு. அதனால கடுமையா படிச்சு பள்ளி படிப்புல முதல் மதிப்பெண் வாங்குறான். அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பட்டம் பெற்று மேல் படிச்சு IFS அதாவது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல தேர்ச்சி பெற்று அதிகாரியாகவும் ஆகுறான். அதுவும் அவன் கிராமம் இருக்கும் அதே மாவட்டத்திலேயே. அவனுடைய லட்சியமே அந்த மலை மேல ஏறணும் தானே. இப்ப ஃபாரஸ்ட் ஆபீசரா வேற ஆகிட்டான். தகுந்த முன்னேற்பாடுகளோட அந்த மலை மேல ஏற போறத தன் வீட்டுலயும் கிராமத்திலயும் சொல்றான். வழக்கமா எல்லா ஊர்லயும் மக்கள் என்ன சொல்வாங்களோ அதுதான் சொல்றாங்க. ஆமா, கேலி செய்யறாங்க. அவன் ஒரு மூட. கண்டிப்பா அவன் அந்த மலைக்கு போயிட்டு திரும்பிலாம் வரமாட்டான். அவனுக்கு ஃபாரஸ்ட் ஆபீசர்னு கொஞ்சம் திமிரு அப்படின்னு பல பேர் பலவிதமா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் அவன் காதுல வாங்கவே இல்லை. ஒரே முடிவா இருந்தான், நான் அந்த மலை மேல போயிட்டு திரும்பி வந்துடுவேன், அதுக்கப்புறம் நீங்க என்னை நம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். கொஞ்ச தூரம் பாதையே தெரியல. கொஞ்ச தூரத்துல ஒரு ஆறு ஓடுது. கொஞ்ச தூரத்துல அழகான மலர்கள் இருக்கு. கொஞ்ச தூரத்துல அழகான பறவைகளோட சத்தம் கேக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ரசிச்சுக்கிட்டே போறான். அப்படியே கொஞ்ச தூரத்துல அதிர்ச்சிகரமான ஒன்றை பார்க்கறான். அங்க மிகப்பெரிய அழகான தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்தின் நடுவுல ஒரு அழகான வீடும் இருக்கு. அது ஒரு குடிசை தான், ஆனாலும் பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருக்குது. அங்க ஏற்கனவே அழகான குடும்பமும் வாழ்ந்துட்டு இருக்குது. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருப்போமே, ஆதி மனிதன் வாழ்க்கை முறைன்னு, அந்த மாதிரியான உடை அணிந்து இருக்காங்க. ராம் அவங்க கிட்ட போய் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். ஆனா அவங்களுக்கு இவனை பார்த்ததும் ஒரு விதமான கோபம் உண்டாகுது. வேற எந்த மனிதர்களும் நாங்க இங்க வரக்கூடாதுன்னு தான் கீழே உள்ள மக்களை பயமுறுத்தி வச்சிருக்கோம். ஆனா நீ ஏன் மலை மேல வந்த? ஏற்கனவே மேல வந்த யாரையும் நாங்க திருப்பி அனுப்புனதில்ல, அந்த கதையெல்லாம் நீ கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னு அந்த கூட்டத்துல உள்ள தலைவன் சொல்றான். கேள்விப்பட்டேன், எல்லாமே கேள்விப்பட்டேன். ஆனா அதுலலாம் எனக்கு பயமே இல்லை. இவ்வளவு அழகான மலையின் அழக பார்க்காம இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டோமேன்னு கொஞ்சம் வருத்தம் தான் அப்படின்னு சொல்றான். இல்ல, நாங்க யாரையும் இங்க அனுமதிக்க மாட்டோம். இந்த மலை எங்களுக்கு மட்டுமே சொந்தம், யாரையும் நாங்க அனுமதிக்க மாட்டோம்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இந்த உலகத்துல உள்ள நிலம், நீர், காற்றுன்னு எதுவுமே யாருக்கும் சொந்தம் இல்லை. நீங்க உழைச்சு கிடைக்கிறத நீங்க வச்சு சாப்பிட போறீங்க, அடுத்தவன் உழைச்சு கிடைக்கிறத அவன் சாப்பிட போறான். இதுல என்னுடையது உன்னுடையதுன்னு பிரிச்சு பார்க்க தேவையில்லையே. இதுக்கு மேலேயும் நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா உங்களை எல்லாம் நான் கைது பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் எல்லோரையும் பயம் காட்டின கூட்டத்துக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. சரிங்க சாமி, ஏதோ சொல்றீங்கன்னு நாங்க அனுமதிக்கிறோம், ஆனா அவங்களால எங்களுக்கு எந்த ஒரு துன்பமும் ஏற்படக்கூடாதுன்னு உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. நிச்சயமா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோட, மிகுந்த மகிழ்ச்சியோட அந்த மலையிலிருந்து கீழே இறங்குறான்.
நடந்த உண்மைகளை ஊர்ல எல்லோர்கிட்டையும் சொல்றான். அந்த மலைக்குள்ள மூடிய பசுமையான உலகம் இருக்கு, யாரும் எட்டி பார்க்காத அழகு இருக்கு. நம்ம பயந்து ஒதுங்கிய அந்த மலை மேல ஒரு கூட்டமே வாழ்ந்துட்டு இருக்குது. நாம பயந்து பயந்து வாழ்ந்து இவ்வளவு நாளா அந்த மலையின் அழகையே மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வர்ணிக்க வர்ணிக்க அந்த மக்கள் எல்லோரும் இவன் சொன்னதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவனை ஒரு ஹீரோ மாதிரி கொண்டாடுறாங்க. கொஞ்ச நாட்கள்லயே அந்த கிராமத்துல உள்ள மக்கள் அந்த மலையை பயன்படுத்தி நிறைய விவசாயம்லாம் செய்து அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் உயர்த்திட்டாங்க. பயம் பயம் என்பது உண்மை இல்லை, அது நம் மனதுக்கு நாமளே கொடுக்கும் கட்டுப்பாடு. அந்த பக்கம் போகாத, பூச்சாண்டி பிடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிற குழந்தையில இருந்து கடைசி காலத்துல என்னை யாரு பாக்குறாங்களோ அப்படின்ற பயம் எல்லோர் மனசுலையும் இருந்துட்டே தான் இருக்குது. என்றைக்கு ஒருவன் நம்பிக்கையோட நடக்க தொடங்குறானோ அன்றிலிருந்து அவன் சமுதாயமே மாற்றமடையும். சரி, நீ சொல்றதையெல்லாம் சரிதான். நாங்க பயத்துல இருந்து மீண்டு வந்து கடுமையான முயற்சியை போட்டாலும் அதுல இருந்து வெறும் தோல்விதான் எங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றீங்களா? அப்படி அவர் அன்றைக்கு நினைச்சிருந்தா இன்றைக்கு உலகம் பூரா அவரை பத்தி போற்றும் நிலைமைக்கு வந்திருப்பாரா? அவர் யாருன்னு இந்த கதையின் முடிவுல சொல்றேன். கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு முன்பு வெளிநாட்டுல கல்வி முடிச்சு இந்தியாவில் அட்வொகேட்டா தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. அட்வொகேட்னா பொதுவாகவே பேச்சு திறமை இருக்கணும். ஆனா ஆரம்பத்துல நீதிமன்றத்துல பேச பயந்துகிட்டே கூச்சப்பட்டுட்டே இருப்பாரு. ஒரு நாள் நீதிமன்றத்துல வாதாடுவதற்கான வாய்ப்பும் கிடைச்சது. அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவர் எழுந்து நின்று பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா 2 நிமிடங்களுக்கு மேல பேச முடியாம கஷ்டப்பட்டு அமைதியா நின்னுட்டாரு. அந்த நீதிபதியும் ஒன்னு பேசுங்க இல்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அவரும் இடத்துல அமர்ந்துட்டாரு. அன்றைக்கு அவருக்கு கிடைச்சது அவமானமும் தோல்வியும் மட்டும்தான். மிகவும் மனம் முடிஞ்சு தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறாரு, நான் ஒரு அட்வொகேட் ஆக முடியாதா அப்படின்னு. ஆனா அதே நேரம் அவர் உள்ளத்துல ஒரு சத்தம் எழுந்தது, ஒரு தோல்வியால உங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடாது, முயற்சிக்க மறுக்கும் போதுதான் அது தோல்வியாகும். இந்த வார்த்தைகள் அவர் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாம அவர் வாழ்க்கையே மாற்றி அமைக்குது. தினமும் பொதுவான டாபிக்ல ஏதாவது பேசி பயிற்சி செய்யறாரு. பொதுவாக மக்கள் குடியிருக்கும் இடத்துல மக்கள் முன்னிலையில எழுந்து நின்று பேசுறாரு. தன்னம்பிக்கையை வளர்க்கறது மட்டும் இல்லாம புது புது வார்த்தைகளை தேடி தேடி கற்றுக்கொள்கிறாரு. பேசுறாரு எல்லா இடங்களிலும் பேசுறாரு. அன்றைக்கு அட்வொகேட்டா தோற்ற அந்த மனிதன் தான் இன்றைக்கு நாம எல்லோரும் மகாத்மான்னு போற்றப்படும் காந்தியடிகள். அன்றைக்கு அவர் நம்பிக்கை இழந்து தொடர்ந்து முயற்சி செய்யாமல் இருந்திருந்தா அன்றைக்கே அவர் தோற்று போயிருப்பாரு. ஆனா விடாமுயற்சியோட செயல்பட்டதாலதான் இன்றைக்கு அவர் உயர்ந்த மனிதராக எல்லோர் மனசுலயும் இருக்காரு. ஒருவேளை தோல்வி ஏற்பட்டா பயப்படாதீங்க, அது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். முதல்ல நீங்க உங்களை நம்புங்க, அப்படின்னா நீங்க எதையும் சாதிக்கலாம். இன்றைக்கு நீங்க எங்க இருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல, நாளைக்கு நீங்க எங்க இருக்க போறீங்க அப்படின்றதுதான் முக்கியம். நான் சொன்ன இந்த 2 கதைகளும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்னு நம்புறேன். என்னுடைய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம கேளுங்க. மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கலை. நன்றி நேயர்களே.